ஜெம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு நாம் இப்போது ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறோம். தமிழ்நாட்டில் திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அது தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது. இந்த குறைபாடுகளை தாண்டி இந்த குறைபாடுகள் மக்களுடைய வாழ்க்கையில் பேசும் பொருளாக ஒரு ரெண்டு குறைபாடு அல்ல. மின்சார விலை, அப்புறமா பால் விலை, மற்றொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா அந்த மேப் டிராயிங் போடுறதுக்கு அதுக்கு விலை 4.5 லட்சத்தை நீங்கள் 3000 சதுரடி கட்டினா 9 லட்சம் ஆகிட்டாங்க. அப்புறமா டெபாசிட்டட் நிலை டெபாசிட்டடு திருப்பூர் எம்எஸ்எம்இ கம்ப்ளீட்டாக நாசமாக போயிருக்கிறது. இப்படி 1-2 விவகாரம் அல்ல. மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு போயிட்டு தமிழக அரசில் அதை குறித்து கேட்கின்ற போது மற்ற மாநிலங்களோடு நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று ஒப்புக்கு கதை பேசுகிறார்கள். இதை குறித்து நாம் ஜெம் தொலைக்காட்சியில் நிறையவே பேசியிருக்கிறோம். ஆக மக்களுடைய வாழ்வாதாரங்கள், மின் கட்டணம், வீடு கட்ட முடியாத சூழ்நிலை, பால் கட்டணம் மட்டுமில்லாமல் எல்லா விவகாரங்களும் 1-2 அல்ல, எல்லா விவகாரங்களும் பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் சார்ஜஸ், இப்படி எது இல்லை அப்படிங்கிற கேள்வி. கனிம வள கொள்ளை, கனிம வள கொள்கையில் கோயமுத்தூரில் அதுக்கு மாமூல் மட்டும் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா வருது. அது யாருக்கு போகுது அப்புறம் செய்தி வந்திருக்கு. இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. காவல்துறையினுடைய போதை கலாச்சாரத்தை மீறி காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லை. மரித்து போன ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை குறித்து தினமும் சிந்துபாத் லெவலில் கதை வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு நிறைய பிரச்சனை இருக்கும், எஃபர்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை மீறி ஒரு விவகாரம் என்னென்னா, நாம் கிராமத்தில் சொன்ன மாதிரி இருப்பதை அள்ளி பருகுவதற்கே நமக்கு வழி இல்லாத போது உலகில் எல்லாவற்றையும் சொகுசை கண்ட சுவிட்சர்லாந்து மாதிரி நாம் மாறலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தா, சென்னையில் உலகில் முதலாக நடத்த போகிற ஒரு மாடல் கேம், கார் பந்தயம் நடத்த போகிறாங்க. இது ஏற்கனவே கடந்த ஆண்டு மிக முக்கிய பேச்சு பொருளாக பேசப்பட்டது. தற்போது இந்த போட்டியில் எழுகின்ற சர்ச்சை என்ன? இந்த போட்டி நடத்துறதுனால தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அரசுக்கும் என்ன லாபம் அப்படின்ட்டு நாம் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதன் மூலமாக அரசு கஜானாக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும். அரசு வெளிநாட்டிலேருந்து மூலதனமாக ஆட்களை கூட்டு வர்றாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது மத்திய அரசினுடைய கொள்கை சார்ந்த பாலிசி. அப்போ நமக்கு எவ்வளோ பணம் வருது? அந்த பணமும் நமக்கு கடந்த ஆண்டை விட பார்க்கும்போது திமுக ஆட்சியில் பெரிய அளவில் இல்லை. லூலு மால் வராங்க, காலு மால் வராங்கன்னாரு நம்முடைய முதலமைச்சர் சென்றார், லூலு சந்தித்தார். இப்பொழுது அமெரிக்காவுக்கு போகிறார். நானே பேசியிருக்கிறேன். அமெரிக்காவுக்கு எதுக்கு போகிறாருன்னா அவருடைய உடல்நிலைக்காக டெஸ்ட்டுக்கு போகிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பெர்மிஷன் அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் ஜெம் தொலைக்காட்சியில் நம்ம பதிவு செய்கிறோம். ஆதாரமான செய்தி இது. நம்முடைய கூட பேசியவர்களெல்லாம் பேசியிருக்கூட ஐபி ரிப்போர்ட்டும் கூட அப்படித்தான் இருக்கிறது. அதை பற்றி பேசவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நாம் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு, சாராய சாம்ராஜ்யம் எல்லாம் உயர்ந்து எது உயரவில்லை, எது மக்களை பாதிக்கவில்லை என்ற கேள்வியில் இருக்கின்ற போது மிக வளர்ந்த நெதர்லாந்து மற்றும் தாய்லாந்தை போன்று அல்லது சுவிட்சர்லாந்தை போன்ற இரவு போட்டிகள் நடத்துவது எதற்கு? கார் ரேஸ் எங்கே நடத்த போகிறாங்க? சென்னை தீவுத்திடல். அது மட்டும் இல்லாமல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடு, அப்புறம் கடற்கரை சாலைகள், இந்த பகுதியில் கட்டும் வேகத்தில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு போட்டி நடக்கு. இதை நடத்துறது யார் அப்படின்னு கேட்டால் யாருடைய விருப்பம் என்பதுதான் இப்போ சர்ச்சையாக இருக்குது. 40 கோடி ரூபா அரசாங்கம் இதற்கு செலவு பண்ண போகிறது. 40 கோடி ரூபாயை செலவு பண்ணுறீங்களே, இந்த பணம் எங்கே போகிறது? அம்மா நலத்திட்டத்திற்கு பாத்திர பண்டங்களை சரி பண்ணுறதுக்கு அரசு சொல்லுது. சென்னை மாநகராட்சியில் சொல்கிறாங்க 7 கோடி ரூபாய் 23,800 உடசல் வெசல்ஸை நாங்கள் சரி பண்ண போகிறோம். இந்த திட்டத்திற்கு ஒட்டுமொத்தமாக 7 கோடி ரூபாய் ஆகும். அம்மாவுடைய இந்த சாப்பாடு திட்டம், அம்மா ஹோட்டல் நடத்துவதற்கு 21 கோடி ஆகும்னு அதே எங்களால் ஏழை இல்லைன்னு இழுத்து மூடி பலது இன்றைக்கி நொண்டியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு டிசபிள்டு கவர்மெண்டில் அரசு 40 கோடியை செலவு பண்ணி அந்த தீவுத்திடல், அண்ணா எம்ஜிஆருடைய அந்த சமாதி, அப்படியே போயிட்டுன்னா ஓமந்தூரார்,
இதில் நீங்கள் நடத்துகிறீங்களே, சாலையை செப்பனிடுவதற்கு 40 கோடி. எவ்வளவு பெரிய விவகாரம் என்று வரிகட்டக்கூடிய என்னை போன்ற உங்களை போன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட கேள்வியாக இருக்கிறது. இது யாருக்காக நீங்கள் இந்த 40 கோடியை நடத்துகிறீங்க? இதனால் அரசுக்கு என்ன பலன், என்ன லாபம் என்கின்ற கேள்விக்கு எந்த பதிலும் தமிழ்நாடு அரசுகிட்ட இல்லை. சரி, நாம் சர்ச் பண்ணி உள்ளே போனால் இதில் மிக முக்கியமாக ஆளுமை கொண்ட ஒருவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்துட்டு, உதயநிதி ஸ்டாலினுடைய விருப்பத்திற்காக நடத்தப்படுகிற போட்டியா என்ற கேள்வியை தமிழ்நாட்டிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர்கள், குறிப்பாக சீமான் போன்றவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். சரி, ரிஷி மூலம் நதி மூலத்தை கொண்டு போய் பார்க்கணுமில்ல. கடந்த 2024 மார்ச் மாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் யாருக்காக இதை நடத்துகிறார் என்ற சமூக வலைத்தளங்களில் பலவேறு பரபரப்பான செய்தி பேசுகிறார். அந்த செய்தியில் என்ன வருதுன்னா, உதயநிதி ஸ்டாலினை குறித்து ஒரு செய்தி பரப்புகிறாங்க. ஒரு திரைத்துறை பின்னணியில் இருக்கக்கூடிய நிவேதா பெத்துராஜ் என்கின்ற திரைப்பட நடிகை, அவங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக இது நடத்தப்படுகிறது என்று சமூக வலைத்தளங்களில் ஏராளமான கொந்தளிப்பான சூழ்நிலை. இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில் அவருக்கு தமிழ்நாட்டுடைய ஆளும் அரசியலில் இருக்கக்கூடிய ஒருவர் துபாயில் 50 கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய பில்டிங்கை வாங்கி கொடுத்துட்டார் என்ற செய்தியும் கொந்தளிப்பாக வருகின்றது. இதற்கு தமிழ்நாடு ஆளும் திமுகவினுடைய தலைவர்கள் யாரும் அது குறித்து பதில் சொல்லவில்லை. ஆனால் நிவேதா பெத்துராஜ் அங்கிருந்து அவருடைய ட்விட்டர் தளத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை அல்லது அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். லேட்டலி நான் என்ன நினைக்கிறேன்னா, there has been the false news circulating about money being lavishly spent on me. என்னால் இந்த பணம் வீணடிக்கப்படுகின்றது என்ற செய்தியை நான் அறிந்தேன். I kept quiet because I thought some people who are the speakings about this will have some humanity to verify the information they receive before mindlessly spoiling a girl life. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் செய்யாமல் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி பறிபோகும் என்பது கூட ஒரு சாதாரண ஒரு மனிதநேயம் உங்களுக்கு இல்லையா என்று நிவேதா பெத்துராஜ் கேள்வி எழுப்புகிறார். மை ஃபேமிலி அண்ட் ஐ ஹவ் பீன் அண்டர் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் சின்ஸ் அ ஃபியூ டேஸ். சில நாட்களாக நானும் எங்களுடைய குடும்பத்தினரும் எனக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இப்படியெல்லாம் தொடர்பு இருக்கிற, உதயநிதி பேரை அவர் சொல்லவில்லை, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம், மன உளைச்சலாக இருக்கிறோம். Please think that before this spreading such a false news, கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி தப்பான செய்திகளெல்லாம் நீங்கள் வெளியே விடும்போது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஐ கம் ஃப்ரம் வெரி டிக்னிஃபைடு ஃபேமிலி. நான் ரொம்ப கண்ணியமான மேன்மையான குடும்பத்தில் இருக்கிறேன். ஐ ஹவ் பீன் அ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அண்ட் ஸ்டேபிள் சின்ஸ் ஏஜ். 16 வயசுலேருந்தே நான் ரொம்ப தனித்துவமாக சம்பாதிக்கக்கூடிய அளவில் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டேன். நான் எதற்காகவும், அவங்க நிறைய எழுதுகிறாங்க, நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன், எதற்காகவும் யாரிடமும் நான் கையேந்தினதில்லை. ஐ ஹவ் டன் த 20 ஃபிலிம்ஸ். இட் வாஸ் ஆல் திஸ் ஃபவுண்ட் மீ. நான் தான் என்னால் நடத்த என்ன தேடி வந்தது. ஐ வாஸ் அண்ட் நெவர் வில் பி எ கிரிடி ஃபார் ஒர்க் ஆர் மணி. மணிக்காகவும் எதுக்காகவும் நான் யார்கிட்டையும் இறங்கி போனதும் இல்லை, கேட்டதும் இல்லை. அதனால் என்ன சம்மந்தப்படுத்தி எனக்கு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு அங்கே ஃப்ளாட் வாங்கி தந்திருக்கிறாங்க போகிறாங்கங்கிற செய்திலாம் பொய்யிண்டு தினமணிலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் செய்தி வெளியே வந்துட்டு. எப்போ? மார்ச் மாதம். அரசாங்கம் முதல் கட்டமாக 40 கோடி ரூபாயை, நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க, இந்த போட்டிக்கு 40 கோடி இல்லை, இதுக்கு பல 100 கோடி ஆகுங்கிறாங்க. அதனுடைய மதிப்பீடு இப்போ இல்லை. அரசு முதலில் இந்த சாலை செப்பனிடுவதெல்லாம் இது அரசின் திட்டமா? இதுதான் கேள்வி. இது அரசின் திட்டமா? 7,000 ரூபாய் முதல்ல ஸ்பெகுலேட்டர்ஸ் கேலரியில் ஃபஸ்ட் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்க 30,000, 13,000 ரூபாய் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதனால் அரசுக்கு லாபம் வருமா என்றால் லாபம் வராது. அப்போ ஏன் 40 கோடி செலவு பண்ணி இந்த சாலையெல்லாம் சரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டது என்றால், இதை நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கதை, இப்படிப்பட்ட ஒரு மேட்சஸ் சென்னையில் நடத்துறதுனால சென்னையின் புகழ் சர்வதேச அளவுக்கு எழும். எப்படி எழப்போகிறது? குடிப்பதற்கு கஞ்சி இல்லை, வக்கற்று வாழ வழியற்று திக்கட்டு நிற்கின்ற இந்த மக்களுக்கு கஞ்சை ஊற்ற வேண்டுமா? அதை விடுத்து வளர்ந்து போன நான் டெவலப்டு கண்ட்ரி, வி ஆர் நாட் அ டெவலப்டு கண்ட்ரி, வி டெவலப்பிங் கண்ட்ரி, ஹேவிங் லாட் ஆஃப் த இஷ்யூ, டம்பிங் இஷ்யூ before existing before me, as we have to take all this issue
நமக்கு அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. மலை போல் குவிந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பால் விலையிலிருந்து, சட்ட விலை ஒழுங்கிலிருந்து, நகராட்சியிலிருந்து, மாநகராட்சியிலிருந்து, வரி போடுவதிலிருந்து, சொத்து வரியிலிருந்து எல்லாவற்றையும் குறைத்து இல்லையா, அதை செய்கிற அரசு சர்வதேச அளவில் நாங்கள் புகழ் பெற வேண்டும் என்று சாலைகளை செய்யப்படுகிற 40 கோடி கொடுக்கப்படுகின்றதா? ஆகவே தான் வலைத்தளங்களில் அந்த பெண்ணோடு பித்ராஜோடு இணைத்து அவருடைய ஆர்வமாகத்தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வராக இருக்கும் மரியாதைக்குரிய அவர் கட்சி தலைவர்கள் எல்லாம் போற்றக்கூடிய உதயநிதியோடு எழுதுகிறார்கள். அதை பாதித்திருக்கிறதா அந்த அம்மா, அந்த பொண்ணு 20 வயசு, 20 படங்களை நான் நடிச்சிருக்கேன், நான் ஒரு டிக்னிஃபைடான ஃபேமிலி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், எனக்கு யாரும் ஃப்ளாட் வாங்கி கொடுக்கல. சின்ஸ் ஐ வாஸ் ஸ்டார்டட் மை கேரியர் 16 இயர்ஸில் ஐ வாஸ் டிபெண்ட், ஐ ஹவ் பின் கண்டினியூஸ்லி மை ஜேர்னி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த செய்தியில் நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு அரசுக்கு கேட்ட கேள்வி இதுதான். வெளிநாட்டை போன்று காகம் இருக்கிறதே, காகம் அன்னநடை நடக்க வேண்டும் என்று தன்னடையும் கெட்டதாம். ரொம்ப சிந்திச்சு பாருங்க. காகம் அன்னநடை அன்னம் அழகாக நடந்து போகும், காகம் அப்படி நடக்காது. நானும் அன்னத்தை போல நடப்பேன் என்று அப்படி குதிச்சு போச்சான். தன்னடையும் கெட்டதாம். நாம் இன்றைக்கு சாலைகள் செப்பிட வேண்டாமல் சாக்கடை கழிவுகளாலும் சென்னையில் எல்லா இடங்களிலும் சுற்றுப்புறங்கள் இருக்கக்கூடிய அந்த கூவத்திலே மக்கள் பெருமையாக வாழ்கின்றார்கள். இங்கிருந்து நீங்கள் எடுத்து போடுறீங்க. இப்படிப்பட்ட மோசமான மழை பெய்தால் மழைநீர் கால்வாய்கள் எல்லாம் தோண்டப்படாமல் தோண்டி பல இடங்களில் அப்படி ஆபத்தான நிலையில் இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான தொலைக்காட்சியினுடைய நிருபர் அதில் விழுந்து இறந்து போனார். பலர் செத்து போயிருக்கிறார்கள். நமக்கு அடிப்படை இல்லை. நாம் இருப்பதை குடித்துவிட்டு அழுவதற்கே வக்கற்று இருக்கின்றோம். அழுதால் கண்ணீர் வரவில்லை. அவ்வளவு மோசமாக இருக்கும்போது சர்வதேசத்தில் புகழ் பெற வேண்டும். இந்த கார் பந்தயத்தின் மூலமாக பல 100 கோடிகளை செலவு பண்ணுகிறீர்கள். அதில் 40 கோடியை அரசு பணமாக செலவு பண்ணுகின்றது. அரசு பணம் சாலை செக் பண்ணிட்டு நாம் அந்தஸ்தை உயர்த்த வேண்டுமா? என்னடா இது ஒரு பேர்? இது என்ன ஒரு பேர்? இதில் தமிழ்நாட்டுடைய அடுத்த முதல்வராக பட்டம் சூட்டப்படுகிற மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியே போகின்ற காலத்தில் அடுத்த துணை முதல்வராக இவர் கொண்டு வரப்பட போகிறார் என்ற செய்தி யூகமான செய்தி இல்லை, அது வந்து கொண்டிருக்கிறது. அதையும் மூத்த அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை பற்றி ஒன்றும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட செய்தியில் உண்மையிலேயே ரொம்ப கவலைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. உலகத்தில் ஐரோப்பா போன்ற தேசங்களில் அமெரிக்காவில் அடுத்து வரப்போகின்ற பிரசிடெண்டாக இருப்பவர் பொன் விவகாரத்தில் சிக்கினால் அங்கே போட்டியிட முடியாது. அங்குள்ள கலாச்சாரம் வேறு, சமூகம் வேறு. தனித்துவமாக நீ ஒரு சமூகத்திற்கு தலைமை தேங்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் உடையவனாக இருக்க வேண்டும். அதுக்கு முன் நீ எப்படி இருந்து போ, நடுரோட்டத்தில் முத்தமிடுவார்கள், அதெல்லாம் அங்கே பிரச்சனை இல்லை. தனித்து ஒரு மனிதன் நிற்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த முதல்வராக வரக்கூடிய அந்தஸ்திருப்போராக பார்க்கப்படுகிறது. லாட் ஆஃப் த டிசன்ட் இஸ் கோயிங் ஆன், த ஹெக்டிக் டாக் இஸ் கோயிங் ஆன். he may be appointed or not. I don't have any idea. அவர் மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், இல்லை. இருந்தாலும் இது போன்ற விவகாரங்களில் உதயநிதி கவனமாக இருக்க வேண்டும். திரு ஸ்டாலின் இந்த 40 கோடி ரூபாயை அரசு பணமாக சாலை செப்பனிடுவதை இது தவிர்க்கப்பட வேண்டும். நாம் சொன்னதை போன்று அன்னநடை நடந்து தன்னடை நடக்கக்கூடாது. காகத்தை போன்று அந்த லெவலில் நாம் வளரவில்லை. தமிழ்நாடு கூவம் சுற்றி இருக்கிறது, சாக்கடைகள் சுற்றி இருக்கிறது. சென்னை கொடுங்கையூரில் டெம்பிங் அளவுக்கு அம்பத்தூரிலும் மலை போல் குவிந்திருக்கிறது. இதற்கெல்லாம் வழி இல்லை. இதை தீர்க்காமல் சர்வதேச அளவில் சுவிட்சர்லாந்தையும் நெதர்லாந்தையும் பின்லாந்தையும் போன்று நாம் வளரவில்லை. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கும் அடிப்படை பிரச்சனைகளில் முதலமைச்சர் கான்சன்ட்ரேஷன் செய்ய வேண்டும். சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும். விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதற்கு நீங்கள் இத்தனை ஆயிரம் ரூபாய் ஒரு டிராவிங்குக்கு 40,000 வாங்கினதை 1 லட்சமாக கூட்டினீங்கன்னா மக்கள் என்ன செய்வோம்? செத்து போயிடுவான். வாங்குறது அவ்வளோ வரி, எல்லா வரி. மத்திய அரசை வரின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? முதல்ல அவங்கள சொல்ல முன்னாடி நீ யோக்கியமானு கேட்போம். மத்திய அரசுக்கு மேலே நமக்கு எவ்வளோ விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், செய்திகளை போடுறோம். ஆனால் நீங்கள் யோக்கியமா? இல்லை மின்சாரம் கட்டினா நாங்கள் என்ன செய்ய முடியும், அவங்க சொல்லிட்டேன்னு அப்படி சொல்லி தப்பி விட முடியாது. ஆட்சி உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். 125 தொகுதி ஒன்று கிடச்சிது. உன்னுடைய கூட்டணிக்கு 159 தொகுதி கிடச்சிது. 40க்கு 40 எந்த அடிப்படையில் மக்கள் போட்டான்? கொஞ்சமாவது ஈவு இறக்க வேணாம் ஐயா, கொஞ்சமாவது ஈவு இறக்கணுமா? 1000 ரூபாயை கொடுத்து அந்த குடும்பத்திலேருந்து 14,000 15,000 ரூபாயை கொள்ளையடித்து விடுகிறீர்களே, புரியுதா உங்களுக்கு? ஒரு குடிகாரன் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் குடிக்கிறான்.
அவன் வாங்குகிற சம்பளம் 600, 200 கொண்டு பொண்டாட்டி கையில் கொடுக்குறான். இந்த 400 ரூபா அரசுக்கு போகுது, மாதம் 12,000 ரூபா. அவன் பொண்டாட்டிக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு 1000 கொடுத்தேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நான் சொன்ன அந்த கால்குலேஷன் கண்டுபிடிங்க. அவன் சம்பாதிக்கிற 600-இல் 400 ரூபாயை சாராயத்திற்கும் சைடிஸுக்கும் கொடுத்து விடுகிறான். மாதம் 12,000 ரூபாயை திமுக அரசு அவனிடத்திலிருந்து பருத்தி கொண்டு அந்த 12,000-ல் 11,000 லாபமாக பெற்று 1000 ரூபாயை அவன் கொண்டாட்டி கொடுத்து புகழாரம் சூட்டுகிறார்களாம். என்ன அரசு இது? என்ன அரசு? என்ன அரசு? வேதனையும் விசும்பலும் தொங்கித்தான் இருக்கிறது. இதற்கு மேல் நான் பேச வேறு எந்த விஷயமும் இல்லை. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், நியாயமான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். மற்றொரு களத்தில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.